அனைவருக்கும் வணக்கம். வசமாக மாட்டிக்கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது ஒருத்தங்க பொய் சொல்கிறாங்கன்னா யார் பொய் சொல்லலாம்னா, அடிப்படைக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய திமுக கொத்தடிமைக்காரங்க பொய் சொல்லலாம். ஏன்னா அவங்க கூலிக்கு வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடியவங்க என்ன பொய் வேணான்னு சொல்லலாம். திராவிட மாடல் ஆட்சியில் இருபோகம் விளையுது, முப்போகத்தில் கனி காய்ச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு என்ன வேணாலும் பொய் சொல்வதற்கு அவங்களுக்கு வாய் தயாராக இருக்க. காரணம் என்ன? கொடுப்பதற்கு கைகள் தயாராக இருக்குது, பணம் கொடுக்க. அப்போ என்ன வேணால் பொய் சொல்லலாம். ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அது அவருடைய கருத்து கிடையாது, அந்த மாநிலத்தினுடைய கருத்து. கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுடைய கருத்து. இங்கே நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் கொண்டு சேகர்பாபுல இருந்து அப்புறம் அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் முதல் கொண்டு உச்சக்கட்ட பொய் வதந்தியை பரப்பி விட்ருக்காங்க. அது என்ன பொய் வதந்தின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், இவங்க சொல்கிறதுல இருக்கட்டுமே, அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் கிட்டத்தட்ட அங்கே பேருந்து மக்களுக்கு போதிய வசதி இல்லாமல் கடுமையான முறையில் மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பேருந்தை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிச்சு எங்களுக்கு ஊருக்கு போகக்கூடிய பேருந்து வசதி சரியாக இல்லைன்னு சொல்லி பல நாட்களாக, கிட்டத்தட்ட போனதுலேருந்து 4 நாட்களாக மக்கள் பெரிதளவில் போராட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு யூடியூப்பராக செந்தில்வேலு போன்றவர்கள், யூடியூப் போட்டர்ஸ் போன்றவர்கள் வந்து ஒரு பொய் சொல்லலை. இங்கே பாருங்க, கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கள்ளம் வைக்கிறாங்கங்க. பாருங்க, நெஞ்சு வலிக்கு, அதான் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வாந்திட்டு வரக்கூடாங்க, இந்த ஆரஞ்சு மிட்டாயி இஞ்சி மரப்பை விற்பாங்க பாருங்கள், இதெல்லாம் விற்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க உருட்டலாம். இவங்க ஊட்டலாம், தப்பு கிடையாது. இதை யார் உருட்டுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமைச்சர் சேகர்பாபு உருட்டுறாரு. என்ன உருட்டுங்கிறத பாருங்க. தடைகள் 47 செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அங்கு புதிய பூங்கா 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காலநிலை பூங்கா 11 கோடி ரூபாய் செலவில் 14 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நுழைவாயில் கூட இல்லாத நிலையில் இருந்த அந்த பேருந்து நிலையத்திற்கு சுமார் 6 கோடி ரூபாய் செலவிலே நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 6 கோடியில் பூங்கா இருக்குது, நுழைவு வாயில் நாங்கள் கட்டிட்டோம், தார்சல் அமைச்சு கொடுத்துட்டோம் நாங்கள், அப்புறம் என்னது நிறைய வசதிகள் அமைச்சு கொடுத்துட்டோம் நாங்கள். நீங்கள் நுழைவு வாயில் அமைச்சு கொடுங்க, இல்லை நீங்கள் தார்சலை போட்டு கொடுங்க, இல்லை பூங்கா போட்டு கொடுங்க, இது எல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு முக்கியம் என்னென்னா, கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து திருச்சிக்கு போகணும், அங்கேருந்து திருநெல்வேலிக்கு வரணும், தென் மாவட்டங்களுக்கு மதுரைக்கு வரணும், தென்காசிக்கு வரணும், பல ஊர்களுக்கு போவதற்கு நீங்கள் என்ன வசதி பண்ணி கொடுத்தாலுமே எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு பேருந்து கிடையாது. பேருந்து கிடையாதுன்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருந்தால் அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு, பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு இத்தனை கோடிக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு சொல்லி கதை எடுத்து விட்டு கிடக்காரு. இது எவ்வளோ பெரிய அபத்தமான பொய். இன்னொரு பக்கத்தில் அந்த அமைச்சர், அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். இப்போ சேகர்பாபு அவர்கள் வந்து அவர் ஒரு துறை அமைச்சர், இந்த அறநிலையத்துறை அமைச்சர். ஆனால் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், பேர் சிவசங்கர் ஒரு அமைச்சர். அவர்கிட்ட கேள்வி கேட்டால் இவர் பொத்துக்கிட்டு வந்து நிற்கார். தமிழ்நாட்டில் யார் போக்குவரத்துறை அமைச்சர், யார் இந்துநிலைத்துறை அமைச்சர் நமக்கு தெரியல. இவர் கேள்வி இவர் பதில் சொல்கிறாரு. ஆனால் சிவசங்கர் அவர்கள் பேசிய நிமிடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 நிமிஷம். இதை பற்றி 3 நிமிஷம் தான் செல்லூர்ராஜ் கேள்வி கேட்குறாரு. அதன் கேள்விக்கு சிவசங்கர் அவருடைய பதில் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 3 நிமிஷம் தான். ஆனால் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே மூச்சடைக்க பேசின ஒரு ஆள் யாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான். எதுக்கு இவர் வேலை மெனக்கிட்டு இவ்வளோ பேர் முட்டு கொடுத்துட்ருக்காங்க நமக்கு தெரிய மாட்டேங்கி. ஒரு அமைச்சர் இல்லை, அமைச்சரை தாண்டி ஒரு முதலமைச்சர் வந்து நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாட்டோட நிலவரம் என்ன, மக்கள் எந்த கொதிப்பு வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்து பிரச்சனை பற்றி நீங்கள் விட்டுருங்க, வேறு எதாவது பற்றி பேசுங்க. பிரச்சனையே கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான். என்ன பிரச்சனையோ அதை தான் பேச முடியும், அதை நீங்கள் பேசாதீங்க. அது வந்து வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் இதை பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்பண்டமாக பொய்யை வந்து சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர், மேன்மை பொது முதலமைச்சர் பதில் சொல்கிறாருன்னா, இது உண்மையை சொல்ல போனால் இது அவர்களே தோன்றக்கூடிய சவக்கூலி. சரி, இப்போ இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணலைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு போகிறாங்க. சூப்பராக எல்லா ஊருக்கும் பேருந்து அருமையாக போய்கிட்டு இருக்காங்க. மதுரை வாயில்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் பள்ளிகளை என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய கழிப்பறை சுத்தமாக இல்லை, எங்களுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்து மாணவிகள், முக்கியமாக பார்த்துக்கோங்க, பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கிடையாது, பசங்க கூட டக்கு ரோட்டில் வந்து உட்காந்தோம் நின்றுவோம் வேறு.
ஆனால் பள்ளிக்கூடத்து மாணவிகள் எங்களுக்கு அடிப்படை வசதியில்னு சொல்லி போராடி நடு ரோட்டில் நீங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. காணொலி போடுறோம், பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைய திராவிட மாடலுடைய லட்சணம். ஆனால் இதையும் இவங்க கூச்சம் இல்லாமல் பேசுவாங்க. இவங்க போராட்டத்தை தூண்டி விட்டு இவங்க இந்த மக்கள் வந்து இந்த பள்ளி மாணவர்கள் வந்து போராட்டத்துக்கு வந்து நிற்காங்கன்னு சொல்லி கூச்சம் இல்லாமல் பேசுவதற்கு எழுதுவதற்கு வாடகை வாய்கள் இருக்குது. அன்பில் மகேஷ்னு ஒருத்தர் இருக்கிற அமைச்சர் எதில் இருக்கார்? உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருக்கார். யார்? அமைச்சருங்க. ஒரு மாநிலத்துடைய பள்ளி கல்வி அமைச்சர், ஒரு நடிகரனுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு நடிகர், அந்த நடிகரனுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்க மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இப்படிப்பட்ட அமைச்சரை கையில் வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் நடு ரோட்டில் உட்காந்து சாதாரண வசதி எங்களுக்கு கழிப்பறை வசதி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முறையாக இருக்க வேண்டியது வகுப்பறையும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கழிப்பறையும் தான். அந்த கழிப்பறை கூட இதுவரை சுத்தம் செய்யாமல் அந்த பெண்கள், பள்ளிக்கூடத்து பெண்கள் வீட்டில் எவ்வளோ சிக்கல் இருக்கும், ஆசிரியருக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க நமக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி பெண்கள் போராட்டம் வந்திருக்காங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய அவங்க மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. இதுதான் இந்த லட்சணத்துக்கு தான் இந்த மில்டன் போன்றவர்கள், இந்த 4 பரதேசிங்கிற தாங்கி யாருக்கும் வீடியோ போட்டிருந்தேன். இந்த 4 பேர் 5 பேர் கொண்ட குழு என்ன பேசுதுன்னா, என்ன குறை இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கேட்குறாங்க. டே எல்லாமே குறை தான்டா. ஒரு குறை இருந்தால் பேசலாம். கோவில் பிரச்சனையா, கோவிலுக்கு தனியாக ஒருத்தன் இங்கே பட்டின மக்கள் வந்துதாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி தனி கோயிலை ஒருத்தர் தொடங்கிட்டான். என்ன பிரச்சனை இல்லை. பேருந்தில் பேய்கிட்டு இருக்கு. பேருந்தில் போகக்கூடிய பெண்ணு எங்கே இருந்துட்டு பேருந்து போய்கிட்டே இருக்கும்போது குழிக்குள்ளே விழுந்து வெளியில் வந்துட்டு, பேருந்து போய்கிட்டே இருக்கும்போது ஓட்டோக்குள்ளே விழுந்து வெளியில் வந்துருச்சு. நல்ல வேளை அந்த அம்மா இறந்து போகலை. அப்போ இப்படி லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன குறைன்னு ஒருத்தர் சொல்லி கேட்குறான் பாருங்கள். இதை விட அபத்தம் எதுவுமே கிடையாது. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து இவர்களுக்கே ஊற்றிடக்கூடிய பால். நீங்கள் நல்லா இருக்கீங்க. நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்கிறே ஒன்று தான். கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இந்த தேர்தல் வரைக்கும் மட்டும் தயவுசெய்து மாற்றாதீங்க. ப்ளீஸ் மாற்றாதீங்க. உங்கள்கிட்ட உங்களுக்கு மன்றாடி கேட்குறோம். ஏன் அருவி கட்டும் பேச்சை கட்டிக்கிட்டு நீங்கள் மாற்றிடாதீங்க. மாற்றிட்டிங்கன்னா மக்கள் ஐயோ என்னத்தை கஷ்டப்பட்டோம், என்னத்தையோ சரி பண்ணி விட்டுட்டாருங்க அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்க செஞ்சில் போட்டு வந்து நின்றுவாங்க. அதில் நீங்கள் மாற்றாதீங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று கஷ்டப்படும் தெரியுமா மக்கள். என் ஊருக்கு போக வழி இல்லாமல் அங்கே அம்மா அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சாக நிலைமையில் இருக்கும். இங்கே பேருந்தே கிடைக்காம அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்க அம்மா செத்து போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது நடக்கும். செத்து போயிடும், அம்மா செத்து போயிடும், அவளை யாராவது இறந்து போயிடும், ஏதோ நடந்து போயிடும். அப்போ அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்கள் மேலே உங்கள் தீவிர ரசிகனாக இருப்பான். அவன் வந்து திமுகக்கே பரம்பரை கொத்தடிமையாக இருப்பான். அந்த கொத்தடிமை திரும்பும். அப்போந்தான் நான் இந்த பேருந்து மட்டும் ஒழுங்காக இருந்தால் கடைசி காலகட்டத்தில் எங்கள் அம்மாவை நான் பார்த்துருப்பேனே, திருநெல்வேலிக்கு வந்து தெங்காசில் நான் பார்த்துருப்பேனே, எங்கள் அம்மாவை எங்கள் அப்பான்னு சொல்லி யோசிப்பான் தெரியுமா. அதற்காண்டியாச்சும் நாங்கள் சொல்கிறோம், இந்த தேர்தல் வர வரைக்கும் இந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் மாற்றாதீங்க. மக்கள் உங்களுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நீங்களும் எழுதும்போது நீங்கள் கைப்பிடிச்சி கூட்டி போய்கிட்டு இருக்கீங்க. அவன் முழு சைடு 2024 தேர்தலுக்கு விவசாய ஜனத்துக்கு போடுற வரைக்கும் கையை பிடிச்சி கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மூடவே மூடாதீங்க. தேர்தல் வரைக்கும் பயன்பாட்டு வைங்க. நாங்கள் உங்களுக்கு சங்கு உதவ வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. தயவு செய்து பாடல் ஏற்றணும் திராவிட மாடலை. அதற்கான கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து இருக்கட்டும். மக்கள் கொதிப்பில் இருக்கணும். உங்களை அப்புறப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய ஆசை. நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க. ஏன்னா சர்வாதிகாரியாக மாறக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, எதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது, செய்தி ஊடகங்களை பார்க்குறது கிடையாது, மக்கள் போராட்டத்தை கேட்குறது கிடையாது. எதுவுமே இல்லாமல் பேப்பர் எழுதி கொடுக்குறதையும் அமைச்சர் சொல்லக்கூடியதையும் கேட்டுக்கிட்டு நம்ம மாடல் நல்ல மாடல் நீங்களே நினச்சிக்கிட்டு பூரி பழஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா. நல்ல மாடலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாடல் அழிஞ்சு போகட்டும். அழியதுக்கான காரணங்கள் வந்துருச்சு. நேரங்கள் நீங்களே கொடுத்துட்ருக்கீங்க. சீக்கிரத்தில் அப்புறப்படுத்த வேண்டியதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் அதற்கு உறுதுணையாக மட்டும் இருந்துங்க. எதுவும் ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ பண்ணுனதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.